Hi guys, welcome back to Skills Feed channel. நம்ம ஜாவாவோட பேசிக்ஸ் பற்றி என்னென்னு பார்த்தோம். ஜாவா பேசிக்ஸில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா என்னென்ன ஃபீச்சர்ஸோட ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜாவா என்னன்னு பார்த்தோம். ஜாவாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து ஜாவாவோட நொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜாவாவோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட், அதில் பேக்கேஜ், அதுக்குள்ள கிளாஸ், அதுக்குள்ள மெத்தட்ஸ், அதுக்குள்ள ஆப்ஜெக்ட், இப்படி தான் வந்து ஜாவாவோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து ஜாவாவில் 2 நொட்டேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று பாஸ்கல், இன்னொன்று கேமல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாஸ்கல் நொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்கணும், அடுத்தடுத்து வர்றது வந்து ஸ்மால் கேஸில் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பையும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறப்பையும் யூஸ் பண்ணுவோம். அதுவே கேமல் நொட்டேஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறப்பையும் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பையும் கேமல் நொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, how to open new project அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சா, அதுக்குள்ள how to create new class எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். தென் கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து என்ன க்ரியேட் பண்ணணும், மெத்தட்ஸ், how to create methods அப்படின்னு பார்க்கணும். தென் how to create object. தென் இதெல்லாம் என்னது, ஜாவாவோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் அடுத்தடுத்து தான் இது வந்து பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் இந்த கிளாஸில் அப்படின்னா, how to pass value at runtime அப்படின்னா அப்படிலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸில் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு how to open a new project. ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஜாவாவில் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எக்லிப்ஸ் how to download ஜாவா அண்ட் how to download எக்லிப்ஸ் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்லிப்ஸ் விண்டோ இப்படி ஓப்பன் ஆயிரும். இதுதான் வந்து எக்லிப்ஸோட விண்டோ. இங்கே தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, இங்கே போயிட்டு ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்குது, கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதில் என்ன இங்கே வருது, ப்ராஜெக்ட் நேம். ப்ராஜெக்ட் நேம்க்கு நம்ம என்ன நொட்டேஷன் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம், பாஸ்கல் நொட்டேஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் இப்போதைக்கு டெமோ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கணும், நெக்ஸ்ட் எல்லாம் ஸ்மால் கீஸ்க்கு போயிடணும். டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்டோட நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு டெமோங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட பேர். இது உள்ள கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, ஜேஆர்இ, எஸ்ஆர்சின்னு இருக்குது. ஜேஆர்இங்கிறது என்னது, ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து ப்ரீடிஃபைன்ட் லைப்ரரிஸ் வச்சுருக்கும்.
இதுதான் அப்படின்றது ஜாவாவோட ப்ரீடிஃபைன்டு லைப்ரரிஸ்ன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதில் வந்து ஜாவாவில் இருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கும், நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ் கோட். இப்போது லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சோர்ஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ பேக்கேஜ். பேக்கேஜோட ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லா கேஸும் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். org.package.demo எல்லாமே ஸ்மாலில் வச்சு ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா பேக்கேஜ் க்ரியேட் ஆயிரும். தென் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ். இப்போது கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகும். எப்படி க்ரியேட் ஆகும், கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் ஏன்னா என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணணும், பாஸ்கல் நோட்டேஷன். ஸோ எம் கேப்ஸில் மை ஃபர்ஸ்ட் டெமோ. அதுக்கடுத்து ஒரு ஜாவா கிளாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது மெயின் மெத்தட் தான். அதுக்காண்டி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினை டிக் பண்ணி நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்லிப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளாஸோட டெம்ப்ளேட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். பப்ளிக் கிளாஸ் நம்ம கிளாஸ் நேம். அடுத்து இதுதான் வந்து மெயின் மெத்தட். ஜேவிஎம் என்ன பண்ணும், எங்கே மெயின் மெத்தட் இருக்கோ அதை தான் வந்து ரன் பண்ணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அது இருக்கிற இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். தென் இப்போது எக்லிப்ஸில் ஒரு அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைன் இருக்குது, system டாட் அவுட் டாட் print அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நம்மளால் கன்சோலில் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து மை ஃபர்ஸ்ட் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை கொடுத்து நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமை மேலே ஆரோ மார்க் மட்டும் இருக்கா அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதான் ரன் ஃபங்க்ஷன். அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே வரும். இப்போது நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே இங்கே ஸ்பேஸ் நிறையா விட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணாலும் அதே மாதிரி இங்கேயே பிரிண்ட் ஆகும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த இது. நெக்ஸ்ட் இப்போது 2 லைன் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா system டாட் அவுட் டாட் print அப்படின்னு சொல்லி 2 லைன் கொடுத்து இங்கே என்ன கொடுக்குறோம், செகண்ட் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இதையும் டபுள் கோட்ஸில் கொடுத்து நம்ம இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரே லைனில் வருதா. இந்த இதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா print ln அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா அந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த ln என்ன பண்ணும் அப்படின்னா நியூ லைனுக்கு கொண்டு போய் கர்சரை வச்சிரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெமோங்கிறது ஃபர்ஸ்ட் லைனில் இருந்துட்டு அந்த கர்சர் இங்கே இருக்கிற பிளிங்க் ஆகிற கர்சர் அந்த ln வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் கர்சரை வச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் system டாட் அவுட் டாட் print இருக்குது, அது வந்து செகண்ட் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா கர்சர் இங்கே தான் நிற்கும், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் லைன் போகணுன்னு சொல்லலை, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு கிளாஸ் முடிச்சாச்சு. தென் என்ன பண்ணணும், ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும். இப்போது மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். மெத்தட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நம்ம என்ன மெத்தடோ அந்த மெத்தடோட நேம் எழுதிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மெத்தடா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம், நாங்கள் மெத்தட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டாக வச்சு கொடுக்கும். சரியா, இந்த ப்ரைவேட் இந்த பப்ளிக் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக இதோட வேலை என்ன, இதோட பர்பஸ் என்ன, இது என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போது இந்த இதுக்குள்ள ஒரு சிஸ் அவுட் போட போகிறோம். இந்த சிஸ் அவுட்டை அப்படியே கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே,
இப்போது இது வந்து ஒரு மெத்தட். இப்போ இதுவே இன்னொரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை டெமோன்னு பேர் வச்சு அதுக்குள்ளே ஒரு சிஸ் அவுட் லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். சாம்பிள் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா இன்னொரு மெத்தட் ஒன்று க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் ஒரு சிஸ் அவுட் கொடுக்குறோம். சிஸ் அவுட் ஒவ்வொரு தடவையும் எழுதுறதுக்கு பதிலாக system.out.println எழுதுறதுக்கு பதிலாக sys அவுட்னு கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அதுவே அந்த லைனை கொடுத்துரும். இது வந்து system.out.printlnக்கான ஷார்ட்கட்டு. இதுக்குள்ள சாம்பிள் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுக்குறோம். தென் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போது ரன் பண்ணேன்னா எனக்கு என்னோட செகண்ட் டெமோ மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. மை ஃபஸ்ட் டெமோவோ மை சாம்பிள் கோடோ எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மெத்தடெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரில் நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எங்கே க்ரியேட் பண்ணணும்? மெயின் மெத்தட்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போது மெயின் மெத்தட் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஜாவாவில் டபுள் ஸ்லாஷுங்கிறது எதுக்கு அப்படின்னா இது வந்து கமெண்ட் லைன். இந்த கமெண்ட் லைனை ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணாது. இது வந்து யூசர் ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி. இப்போது இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். கிளாஸ் நேமுக்கு பதிலாக நம்மளோட கிளாஸ் நேம் மை ஃபஸ்ட் டெமோ ஆப்ஜெக்ட். நம்ம இங்கே ஆப்ஜெக்ட்னே வச்சுக்கலாம். நம்ம என்ன வேணால் இங்கே நேம் கொடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன நோட்டேஷன் ஃபாலோ பண்ணணும்? கேமல் நோட்டேஷன். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மாலில் தான் இருக்கணும். கேமல் நோட்டேஷன் எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறப்பையும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பையும் கேமல் நோட்டேஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு மெத்தடோட ஃபஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குது? ஸ்மாலில் இருக்குது. இங்கே மெத்தடோட ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் தான் இருக்குது. ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட் லெட்டர் அதுவும் ஸ்மாலில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து க்ளீன் கோடுன்னு சொல்லுவாங்க. நியூங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் யூஸ்டு டு கிரியேட் ஒரு blank ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, மெமரி ஸ்பேஸ் ஒன்று பிளாங்காக புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து நியூங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் நேம் மை ஃபர்ஸ்ட் டெமோ அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஓபிஜேங்கிற ஆப்ஜெக்ட் நேமை வச்சு நம்மக்கிட்ட இருக்க டெமோ சாம்பிள் அது ரெண்டையும் கால் பண்ணலாம். டெமோ தென் obj.sample அப்படிங்கிறத கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அதே ஆர்டர்லேயே பிரிண்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த லைனை கட் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு கீழே இதுதான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், செகண்ட் டெமோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. அடுத்து டெமோ மெத்தடுக்கு போகும். அங்கே என்ன இருக்குது? மை ஃபஸ்ட்டு டெமோன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பிள் வரும். அங்கே சாம்பிள் கோடுன்னு இருக்குது. ஏன் இங்கே வந்து எல்லாம் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே வந்து println கொடுக்காம பிரிண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. இப்போது எல்லா லைன்லேயும் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. தென் இப்போ how to open new project பார்த்தாச்சு, how to create a new class பார்த்தாச்சு, எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு, how to create ஆப்ஜெக்ட்டும் பார்த்தாச்சு. தென் how to pass value at a run time. ரன் டைமில் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ரன் டைமில் நம்மளுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா ஜாவாவில் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸ்கேனர் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ப்ரீடிஃபைன்டு கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
it is used to get இந்த வேல்யூ வாங்குறதுக்காண்டி to get value from user at runtime. இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கேனர் அதோட ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் உள்ள சிஸ்டம் டாட் உள்ள கொடுக்க போகிறோம், அதனால இன் அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் வந்து இதோட சின்டாக்ஸ். இதில் சில மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு அடுத்து மெத்தட் எப்போ என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. தென் நெக்ஸ்ட் float, then next ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. தென் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிறது யூஸ்டு டு ஸ்டோர் அ சிங்கிள் வேர்டு. நெக்ஸ்ட் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் அ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். நிறைய வேர்ட்ஸ் இப்போ வந்து இந்த ப்ரீடிஃபைன்டு செட் ஆஃப் இந்த வேர்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லைனுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு ஸ்கேனர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வேர்டு ஸ்டோர் பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு, இல்லை செட் ஆஃப் வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன். இந்த இன்ட் டபுள் ஃப்ளோட் அதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி ஸ்கேனர் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கேனர் வரணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் அதுக்கு ஆப்ஜெக்டோட நேம் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் இல்லை என்ன கொடுக்கணும் சிஸ்டம் டாட் இன் கொடுக்கணும். தென் ஸ்கேனர் வந்துருச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு சிஸ் அவுட்டில் இப்போ யூசர் கிட்டேருந்து என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஏஜ் வாங்கணும் அப்படின்னா என்டர் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகே, இதுக்கு வந்து எல்லாம் வேண்டாம், அதே லைன்லேயே இருக்கட்டும். பிரிண்ட் லைனில் என்டர் ஏஜ். ஓகே, இப்போது இதை ஒரு நம்ம ஒரு ஏஜ் கொடுப்போம்ல அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏஜுங்கிறது நம்பர், அதனால நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுக்கணும். எதை வச்சு நெக்ஸ்ட் இன்ட்டை கால் பண்ணணும், ஸ்கேனரோட ஆப்ஜெக்டை வச்சு எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை கால் பண்ணணும். அதை வந்து இது இன்ட்டுங்கிறனால இன்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போது இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணணும். இதை வந்து ஸ்டோர் தானே பண்ணி வச்சுக்கோம். அதை பிரிண்ட் பண்ணால் கன்சோலில் பிரிண்ட் பண்ணோம், நம்ம அங்கே என்ன பண்ணணும் சிஸ் அவுட் கொடுக்கணும். சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்து சிஸ் அவுட்னு கொடுத்து உள்ளுக்குள்ள ஏஜ் டபுள் கோட்டில் கொடுத்துட்டோமா. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். இது எதுக்கு அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இதை வந்து கன்கேட் பண்ணுறதுக்கு, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். ஏஜ் இந்த ஆப்ஜெக்டை இங்கே கால் பண்ணுறோம். ஓகே, கால் பண்ணி சேவ் கொடுக்குறோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா மை ஃபஸ்ட்டு டெமோ ஃபஸ்ட்டு இருக்குது சிஸ் அவுட்டு, ஃபஸ்ட்டு சிஸ் அவுட்டு, தென் செகண்ட் சிஸ் மை ஃபஸ்ட்டு டெமோ ஒர்க் ஆகும், அடுத்து சாம்பிள் டெமோ ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு சிஸ் அவுட் என்ன கொடுத்துருக்கோம் என்டர் ஏஜ். இப்போ நம்ம ஏஜ் கொடுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 20ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஏஜ் இஸ் 20 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா, நம்ம கொடுத்ததை அதுவே எடுத்துக்கும். அதுதான் வந்து ஸ்கேனர். ரன் டைமில் யூசர் கிட்டேருந்து
யூசர் கிட்ட ரன் டைம்லேருந்து வேல்யூ வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேனர்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் யூசர் கிட்டேருந்து வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்தோங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்தோன்னா, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தோம், அதில் மெத்தட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறத பார்த்தோம், அதுக்கடுத்து அந்த மெத்தட்ஸை எப்படி ஆப்ஜெக்ட் வழியாக கால் பண்ணணுங்கிறத பார்த்தோம். தென் ஸ்கேனர் என்ன பண்ணும், யூசர் கிட்ட ரன் டைமில் வேல்யூ வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். Thank you for watching this video. Please comment your feedback. Subscribe பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். Thank you.